சின்ன மருமகள் அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி கண்மணிக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதனால பத்திரிக்கையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேதுபதி பக்கத்தில தமிழ்ச்செல்வியோட பேர் போட்டிருப்பாங்க. இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தாமரையோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இதில பேர் போடக்கூடாது. இவ பேரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்க்யூ பண்ணுவாங்க. ஆனா பாட்டி, அதுக்கப்புறம் சேதுபதியோட சித்தி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கட்டும் அதனால என்ன? அவ தான் இன்னும் டைவர்ஸ் குடுக்கலல்ல. அதனால பேர் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க. ஆனா ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, இந்த முடிவ சேதுபதியே எடுக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. சேதுபதிய வர சொல்லி இந்த மாரி கேட்டோனே, சேதுபதி இல்ல அவ தான் வேணான்னு ஆயிருச்சுல்ல. இனிமே எதுக்கு அவளோட பேரு வேணான்னு சொல்லவும், ராஜாங்கமும் சரி பேர வந்து எடுத்துருங்கன்னு சொல்லிருவாங்க. இதனால பத்திரிக்கையிலேருந்து தமிழ்ச்செல்வியோட பேரும் எடுத்துருவாங்க. இதனால பார்த்தீங்க அப்டின்னா, பாட்டி எல்லாமே ரொம்பவே சோகமா இருப்பாங்க. "இப்படி பண்ணக்கூடாது. இது சரியில்ல" அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லியுமே, ராஜாங்கம் எதையுமே காதுல வாங்காம அங்கேருந்து கிளம்பி போயிருவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி ஹோட்டல்ல வேல பார்த்துட்டு ஆட்டோல பத்தர போல இறங்கி வருவாங்க. இத பார்த்த தாமரையோட அம்மா சேதுபதியோட சித்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அங்க வெளியவே உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. அவங்க எல்லாரும் எந்திரிச்சு வந்து, "என்ன இந்த டைம்ல வரேன்னு?" சொல்லிட்டு தமிழ்ச்செல்விய கேள்வி கேட்பாங்க. இந்த டைம்ல ஒரு பொண்ணு வர்றது சரியில்ல. மருமக அப்படின்னா விளக்கு வைக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துரணும்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லுவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் மீறி தமிழ்ச்செல்வி வந்து, "அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல அப்படிலாம் ஒண்ணும் ரூல்ஸ் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நோஸ்கட் குடுக்குற மாரி பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, கண்மணிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. ஆனா அவங்க இஷ்டத்துல அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இந்த கல்யாணத்த ஏற்பாடு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாப்பிள்ளையும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப மோசமானவனா இருக்கான். அதனால என்னதான் அவங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி வந்து கண்டிப்பா இந்த மாப்பிள்ளையோட கேரக்டர் மோசமான கேரக்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, கடைசி நேரத்தில சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்மணிக்கு ஆறுமுகத்தோட கல்யாணம் நடக்கும். இந்த மாரி தான் வரப்போற எபிசோட் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.